21 வருஷ கட்சி, 29 எம்எல்ஏக்களை ஜெயிச்சு தலைவர், எதிர்கட்சி தலைவராக சட்டசபைக்கு போன ஒரு கட்சி, ஒரே 1% ஏதாவது தேமுதிக மேலே யாராவது களங்க விளைவிக்க முடியுமா? முடியவே முடியாது. அப்போது இந்த கட்சியை எப்படி அவமானப்படுத்தணும், எப்படி ஒரு நெகட்டிவாக இதை ப்ரொபகண்டா பண்ணணும் அப்படின்னு அவங்க யோசிக்கும்போது அவர்களுக்கு தெரிந்தது 2 விஷயம்தான். எப்படி கேப்டனை தவறானவராக குடிக்கிறாரு, அடிக்கிறாரு, கோவப்படுறாரு எல்லாம் அப்படின்னு சொல்லி அவரை அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி எப்படி அதை நெகட்டிவாக மக்கள்கிட்ட கொண்டு போனாங்களோ, அதுபோல் இன்னைக்கு என் மீதும் எங்கள் தலைமையின் மீதும் கழகத்தின் மீதும் குற்றம் சொல்லணும்னா 2 தான் சொல்ல முடியும். ஒன்று பேரம், இல்லை பேட்டி. இதை தவிர வேற என்ன சொல்ல முடியும்? வேற சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லாததுனால இன்னைக்கு அதையே பிடித்து மறுபடியும் சொல்லிக்கிட்டு இருக்கிறதுனால இன்னைக்கு மக்கள் தெளிவாயிட்டாங்க. அவங்க சொல்றதுல 1% கூட உண்மை இல்லை என்பதை சொல்பவர்களுக்கே திருப்பி அறிவுரை சொல்லக்கூடிய அளவு அவங்க போடும் பதிவுகள் உண்மைக்கு புறம்பானவை என்பதை அவங்க போடுற செய்திகள் மூலமாகவே அவங்க நிரூபிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இது எங்கள் கட்சியில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். நாங்கள் ஒரு வண்டி வாங்கி 1.5 வருஷத்துக்கு மேலே ஆகுது. அது ஏதோ திருப்பதிக்கு எடுத்துகிட்டு போனால் அது இப்போ என்னமோ இப்போ தான் வாங்குறோன்றாங்க. என்ன அப்படின்னு ஒரு வண்டி வாங்குற தகுதி கூட கேப்டன் குடும்பத்துக்கு இல்லையா? நான் கேட்குறேன். ஒரு கார் வாங்குற தகுதி ஒரு கேப்டன் குடும்பத்துக்கு இல்லையா? கொடுத்து சிவந்த கரத்துக்கு சொந்தக்காரர் கேப்டன். தான் சம்பாதித்ததில் 90% மக்களுக்காக உதவி செய்தவர் கேப்டன். அவர் செய்கிற ஒரு உதவிக்கும் பின்னாடி இருந்தவள் நான் என்பது இந்த உலகம் அறியும். அதனால குறை சொல்ற வாய் குறை சொல்லிக்கிட்டு தான் இருக்கும், கொலைக்கிற நாய் கொலைச்சிக்கிட்டு தான் இருக்கும். அவர்களுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் தேமுதிகவுக்கோ எங்களுக்கோ கிடையாது என்பதை உறுதியாக நான் சொல்றேன். தேமுதிக 0.5% தர விட்டுருங்க, எங்களை ஏன் பேசுறீங்க தேமுதிகவை பத்தி? 0.5 கட்சி, 0.5 கட்சி, 0.5 கட்சி. இவங்களுக்கு எதுக்கு ராஜ்யசபா கொடுத்தாங்க, இவங்களுக்கு எதுக்கு எம்எல்ஏ சீட்டு இவ்வளோ கொடுக்குறாங்க? உங்களுக்கு தெரியுமா எவ்வளோ சீட்டு கொடுத்தது? யாருக்காவது தெரியுமா? ஒவ்வொரு விவாதத்திலும் ஒவ்வொரு யூடியூப்லையும் ஏன் அதை பற்றி விவாதிக்கிறீங்க? ஏன் விவாதிக்கிறீங்க நான் இன்னைக்கு கேட்குறேன். 0.5 கட்சி தானேப்பா? ஆமாம் 0.5 தான், விட்டுருங்க எங்களேன்ற. நான் ஏன் விவாதத்துக்கு கொண்டு வரீங்க? தேமுதிக என்ற வார்த்தை இல்லாமல் எந்த யூடியூபாவது எந்த விவாதத்திலாவது யாராவது இன்னைக்கு பேச முடியுமா? நீங்கள் குறை சொன்னாலும் தேமுதிக தான், வாழ்த்தினாலும் தேமுதிக தான், உயர்த்து பிடிச்சாலும் தேமுதிக தான். அதனால் வாழ்த்துவோர் வாழ்த்தட்டும், தூற்றுவோர் தூற்றற்றும், எல்லா புகழும் எங்கள் கேப்டனுக்கு தான் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்கிறேன். கேப்டன் பார்க்காத புகழா, கேப்டன் மேல் விழுகாத விமர்சனங்களா? இனிமேல நாங்கள் எங்கள் கட்சி புதுசாக இனிமேல நாங்கள் பார்க்க வேண்டியது எதுவுமே இல்லை. எங்கள் தலைவர் இருந்த காலத்திலே 21 வருஷமா புகழ்ச்சியையும் பார்த்துட்டோம், அவமானங்களையும் சந்திச்சிட்டோம், துரோகங்களையும் சந்திச்சிட்டோம். எல்லாத்தையும் கடந்து வந்தவர்கள் தான் தேமுதிக. அதனால் இது போன்ற உண்மைக்கு புறம்பான செய்திகளை நிச்சயமாக நாங்கள் எங்கள் கருத்தில் கொள்ள மாட்டோம். அதனால் குறைப்பவர்கள் குறைக்கட்டும், அதை பற்றி குறை சொல்பவர்கள் சொல்லட்டும். அதற்கு எங்களுடைய விமர்சனம் குறைக்கிறவங்க குறைச்சிக்கிட்டு தான் இருப்பாங்க, நாய் மாதிரி சொல்கிறவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அதை பற்றி எனக்கு கருத்து கிடையாது.